எனது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மன்னார்புரம் பகுதியில் இங்கே பயணியர் பேருந்து நிழற்கூடம் கிடையாது, இதுவரை கிடையாது. இதனால் இப்பகுதி மக்கள் நூற்றுக்கணக்கில் காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் வெயில் காலங்களில் வெயிலிலும் மழை காலங்கள் மழையிலும் நனைந்து அவதிக்குள்ளாயினர். இதை உங்களை போன்ற ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் பலமுறை அதை ஒரு செய்தியாக கொண்டு வந்ததன் பட்சத்தில் என் கவனத்துக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாக இப்பகுதியில் நாம் பேருந்து நிழற்கூடம் பஸ் ஸ்டாப் அமைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இங்கே இருக்கிறதுனால என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய்கிட்ட இருந்து நம்ம முதல்ல ஒப்புதல் வாங்கணும். அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஆனால் அவங்களுடைய விதிக்குட்பட்டு இங்கே இடத்த ஒதுக்கி அவங்க கொடுக்கணும். அவங்க அதுக்கப்புறம் நம்முடைய திருச்சி மாநகராட்சி கார்பரேஷன் அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒப்புதல் வாங்கணும். இந்த ரெண்டு துறை, திருச்சி கார்பரேஷன், திருச்சி மாநகராட்சி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய், ரெண்டு துறையும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த இடத்துல இந்த பகுதியில் ஒரு சரியான இடத்த கண்டுபிடிச்சு அதுக்குண்டான ஒப்புதலை வாங்கி அதுக்கப்புறம் இங்கே பேருந்து நிலையம் நிழற்கூடம் அமைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட சென்ற வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து முயற்சி எடுத்துட்டு இருந்த பலமுறை இந்த இடத்திற்கு கள ஆய்வு செய்து இங்கே நம்முடைய மாநகராட்சி ஆணையர் அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவங்களுடைய அலுவலகத்திலிருந்து அதிகாரிகளை வரவழைச்சு இதுக்குண்டான இடத்தை தேர்வு செஞ்சு ஸ்பாட் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு துறைகிட்ட இருந்து ஒருங்கிணைச்சு கடைசி அவங்ககிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கி, ரெண்டு துறை ஒப்புதல் வாங்கி என்னுடைய நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவில் இங்கே பேருந்து நிறுத்துமிட பஸ் ஸ்டாப் இங்கே நம்ம இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். இது பஸ் ஸ்டாப்னு சொல்றத விட இது அதாவது பஸ் ஸ்டாண்ட் கூட, அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நீங்களே இப்ப பாக்குறீங்க, கிட்டத்தட்ட 100 பேர் அங்க பெண்கள் இன்னைக்கு பேருந்துக்காண்டி காத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் கிட்டத்தட்ட 200 பேரோட நான் பார்த்து, நானே பல முறை இந்த இடத்துல போகும்போது இங்க இருக்கிற ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். வெயில் காலங்களில் வெயிலையும் சரி, மழை காலங்களில் மழையில ஒதுங்குறத நான் பார்த்துருக்கிறேன். நான் இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பேருந்து நிறுத்தம். இது இன்னைக்கு அடிக்கல் நாட்டிருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் யாரை சொல்லணும்னா, பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், நீங்க தான் அதுக்கு காரணம். ஏன்னா நான் ஏதாவது ஒரு பத்திரிகையோ இல்லாட்டி நான் ஊடகத்தில் நம்ம சொல்லாம விட்டுறக்கூடாது. திருச்சியில் இருக்க அத்தனை ஊடகங்கள், பத்திரிகைக்காரங்க, நீங்க பல மாசத்துக்கு ஒரு முறைனாச்சும் ஏதோ ஒரு இதுல செய்தி வந்துடும். இந்த மாதிரி மன்னார்புரத்துல ஜனங்க சங்கடப்படுறாங்க, இங்க பேருந்து நிறுத்த இடம் இல்லாததுனால வெயிலையும் மழையில் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பல முறை பெரிய ஆர்டிகல், சிலதுல பக்கத்துக்கு இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலா ஒரு செய்தியா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த விளைவுதான் இன்னைக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கேன். முதல்ல திருச்சியை சார்ந்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர்கள் உங்க அனைவருக்கும் திருச்சி மக்கள் சார்பாக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பல நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு என்னன்னா, இங்க திருச்சியில நீங்க ரயில்வே துறையாகட்டும், இல்லாட்டி விமான போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லாட்டி இங்க சாலை போக்குவரத்து இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் தேவைங்கிறது உங்களை போன்ற பத்திரிகைகள், ஊடகவியலாளர் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். கட்சிக்காரன் கூட அப்பப்போ சத்தம் போடுவேன் நான், ஏன் நீங்க இந்த முக்கியமான விஷயம் ஏன் நீங்க சொல்லல? கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு நான் எம்பி ஆகி. இது எத்தனை வருஷமா இந்த ஜனங்க சங்கடப்பட்டிருக்கு. பல முறை என்னோட கட்சிக்காரன் கூட நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்படி எனக்கு பெரிய உதவியா இருக்கிறது பத்திரிகை ஊடகவியலாளர் இருக்கிறவங்க. உங்களுடைய கோரிக்கையில, பல கோரிக்கையில இன்னைக்கு இங்க திருச்சியில மன்னார்புரத்துல இந்த பேருந்து இது என்னன்னா கிட்டத்தட்ட 100-150 பேர் பயன்படுத்துற மாதிரி, ஒரே நேரத்தில் 150 பேர் நிக்கிற மாதிரி பயன்படுத்துற மாதிரி தான் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாயில நம்ம இது செலவு பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியாது. அது இல்லாம தேர்தல் சில நாட்கள்ல வாரங்கள்ல அறிவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு ஒரு பயம் என்னன்னா, இது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு எந்த வேலையும் நடக்காது. அதற்கு முன்னாடி எனக்கு இது கண்டிப்பா இந்த ஒப்புதல் வரணும், தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து ஒப்புதல் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சி துறையிலிருந்து அவங்ககிட்ட ஒப்புதல் வரணும்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்ட, மாநகராட்சி ஆணையர்கிட்டயும் சரி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த மண்டல அலுவலர் அவர்கிட்டயும் சரி, கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் மாசத்துல வாரத்துக்கு ஒரு முறை இது எப்ப ஒவ்வொரு அந்த ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணியிருக்கேன். என் அலுவலகத்தை சார்ந்த நபர்கள், திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தில் இருக்கிறவங்க சரி, இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பகுதியை சார்ந்த கவுன்சிலர் அவங்களுக்கு நான்
நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இது நல்லபடியாக அந்த வேலை முடியணும், இந்த பகுதி மக்கள் நன்றாக இதை பயன்பெறும் சொல்லி நான் பயன்பெறுவார்கள் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகும், 3 to 4 months ஆகும், 3-4 மாதம் ஆகும். இதில் அவங்க முதல்ல ஃபில்லிங், நீங்கள் பார்த்தீங்க ஒரு பள்ளத்தில் இருக்கோம், இப்போ ஒரு பள்ளத்தில் இருக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் ஒர்க் இருக்குது. ஃபில்லிங் ஒர்க்குக்கு அப்புறம் தான் இந்த நம்மளுடைய இந்த பஸ் ஸ்டாப் வேலையை ஆரம்பிப்பாங்க. எப்படி எனக்கு என்னன்னா ஒரு 3-4 மாதங்கள், இஃப் ஐம் ரைட், எத்தனை மாதங்கள் சொல்லியிருக்கிறாங்க? 4 months, கரெக்ட். 4 மாசத்துல முடிச்சலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நானும் எதையும் நான் விடுறது கிடையாது. அது எது இருந்தாலும், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு எத்தனை நாட்கள் அதை முடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஷெட்யூல் மாதிரி வச்சுட்டு தான் எங்க அலுவலகத்தில் பல நீங்க ரயில்வே துறையா இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா 4 மாதங்கள்ல கண்டிப்பா இது மக்களுடைய பயன்பாட்டுக்கு வருங்கிற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.